வணக்கம் நேர்களே. இன்று நாம பார்க்க போறது நம்மை விட்டு பிரிந்து சென்ற கலையுலக சக்கரவர்த்தி, கலையுலக ஜாம்புவான் திரு பாக்யராஜ் சார் அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திடீர்னு ஒரு நிகழ்வாக அன்றைய காலை இந்த மரண செய்தி தமிழகம் முழுவதும் பரவியது. அனைவர் காதிலும் இது ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்தது. காரணம், பல நாள் மருத்துவமனையில இருந்திருந்தா இது பிரச்சனை கிடையாது. திடீர்னு இறக்கும்போது என்னங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. அதாவது அவருடைய குருநாதர் மரித்து 17 நாளில் இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. இது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். அப்படி என்ன நடந்தது? ஆமாங்க, அன்று காலையில பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிருக்காரு. அவரோட நண்பரோட இவர் வாக்கிங் போயிருக்கிறாரு. போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து கொஞ்ச நேரத்துல சோபால உட்காந்து கொஞ்ச நேரத்துல அப்படிதான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி பேசி அப்படி சாஞ்சிருக்காரு. தலை டபக்குன்னு விழுந்துச்சான். அவங்க பூர்ணியம்மா மேடம் வந்து அவங்க மனைவி மூஞ்சி கழுவிட்டு இருந்திருக்காங்க. வந்துட்டு திடீர்னு ஓடி வந்து பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்து மறிச்சுட்டாருங்க, முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த பூர்ணியம்மாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அதிர்வு தாங்க முடியாது. அந்த குடும்பத்துக்கும் அந்த அதிர்வு தாங்க முடியாது. சாதாரண நம்ம குடும்பத்தில் எப்படின்னா அவ்வளோ பெரிய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய அதிர்வாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டம்தான். அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன சொன்னாலும், ஆதரவு சொன்னாலும் அது தாங்க முடியாத ஒரு ஆதரவாக தான் இருக்கும். சரி, திரு பாக்யராஜ் சார் பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சில விஷயங்கள் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாத விஷயங்கள் நான் பேசுகிற இந்த வீடியோவோட இருக்கலாம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பாக்யராஜ் சார் ஆரம்பத்தில் கோயம்புத்தூர்ல அவரும் நம்ம ஆர் சுந்தராஜன் தெரியுமா, இயக்குனர் ஆர் சுந்தராஜன், அவரும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பருங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல நிறைய நாடகம், நிறைய தெருவில் கூட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடத்துறதுல சிறந்தவங்களாம் இவங்களை வந்து பல கம்பெனியில நாடகங்கள்லாம் நடத்த கூப்பிடுவாங்களாம். அவ்வளோ பிரபலமானவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்பவே சினிமாவில் வரணும், ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி அந்த ஞானத்தில் உதிச்சவர் தான் பாக்யராஜ். அவருக்கு அப்போ வச்சிருந்த பேர் என்ன தெரியுமாங்க? கோவை ராஜா. இவர் சென்னைக்கு வராருங்க. சென்னைக்கு வந்து இங்கே முத நம்ம பாரதி ராஜாட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் 6 மாதம் வேலை செஞ்சிருக்காரு. வேலை செஞ்சுட்டு அந்த படம் நின்று போச்சு. திருப்பி அந்த பாலகுருங்கிற ஒருத்தர் மூலமா நேராக பாரதி ராஜாக்கிட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றாரு. சேர்ந்த உடனே அவரும் சில அதை எழுதுன்னு பார்க்கும்போது எழுத்துலாம் ரொம்ப அருமையாக இருந்துருக்கு. பார்த்தோன்னே சார் அசிஸ்டண்டாக சேர்த்துருக்கிறாரு. சேர்த்து 16 வயதில் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடத்துல கிழக்கு புகை ரயில் இந்த மாதிரி மாறி மாறி வரவும் பாரதி ராஜாவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு சீனுக்கு ஒரு பக்கத்துல கால்வாசி டைலாக் அங்க அந்த சீனுக்கு அது பேசினாதான் அந்த சீனை பத்தி எல்லாருக்கும் புரியுமா. அப்போ பாக்யராஜ் சொல்லியிருக்காரு, சார் இதுக்கு இந்த மாதிரி எழுதுனா நல்லா இருக்கும், எந்த மாதிரிடா அப்படின்னோடனே சரின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, செடியில பூவை பறிக்காம விட்டாலும் வாடிடும், அதே பூவை பறிச்சாலும் வாடிடும் அப்படின்னு சொன்னாராம். பாரதிராஜா அசந்துட்டார். அந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு ஞானமா, எவ்வளோ பெரிய மேட்ரு 2 வரியில் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டைலாக்கே சேர்த்தாராம். பாரதிராஜா கேரக்டர் எப்படின்னா, யாரு என்ன சூப்பராக அந்த கதைக்கு தகுந்த மாதிரி சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாராம். அதை போய் மல்லு கட்டிட்டு ஈக பிரச்சனை இல்லை, இவன் சொல்லி நம்ம கேட்குறதா அப்படிலாம் நினைக்க மாட்டாராம். அதெல்லாம் தான் அவருடைய வெற்றி, பெரிய ஆளானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள் படம் வருது. அதில் கதை வசனம் நம்ம பாக்யராஜ் சார் தான். சரி, அதுக்கு கதாநாயகனை தேடுறாங்க. கடைசி வரைக்கும் கதாநாயகன் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம கங்கை அமரனை வந்து கதாநாயகனை போட்டிருக்காங்க. கங்கை அமரனை போட்டுன்னு ஏதோ காரணத்தில் அது நின்று போச்சு. கடைசியில் பார்த்தா ஷூட்டிங் போகிறதுக்கு 2-3 நாள் தான் இருக்கு. அப்போ தான் பாக்யராஜ் கேட்ட, சார் என்ன சார் கதாநாயகனை முடிச்சிட்டிங்களா, பேசிட்டிங்களா, எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்துட்டான்டா அப்படின்னு இருக்காரு. பார்த்துட்டிங்களா, என்ன சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன்டா, நீ தான்டா கதாநாயகன். மிரண்டு போயிட்டாரா, என்னங்க சார் பொய் சொல்றீங்களா, நான் எப்படி சார் கதை, ஏன்னா கதாநாயகனா அப்போ ஒரு இமேஜ் உண்டு. ஏன்னா இந்த காலம்னா பரவாயில்லைங்க, அந்த காலத்துல கதாநாயகன் வந்து நல்லா வட்டம் கொஞ்சம் அழகா ஹைட்டா பர்சனாலிட்டியா பிக்லாம் வச்சுக்கிட்டு வரணுங்க. ஆனா என்ன போய் கதாநாயகன் சொல்றாருன்னு நம்பவே இல்லையா. அவர் சொன்ன மாதிரி அதில் அவர் தான் கதாநாயகனா போட்டு எடுத்தாங்க. அப்போ அந்த நேரம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம், பாரதிராஜா நீ தான் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா அந்த கதையில் அவர் அம்சமாக அமைஞ்சு அந்த படமும் ஓடிச்சு. காரணம் திரைக்கதை வசனம், அந்த ஸ்க்ரீன் பிளே தாங்க அவரை காப்பாற்றி விட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த
அந்த பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் கருத்து வேறுபாடு வந்து அவர் வெளியே வந்தார். ஏகப்பட்ட படங்கள் பண்ணார். எல்லாத்துலேயும் ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒரு அடித்தளத்தை வச்சு சக்ஸஸ் பண்ணார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாருங்க. கதையெல்லாம் பெண்களுக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போய் சாய்வாங்க. அந்த காலத்தில் 11:30 மணி ஆட்டம்னா வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டு வேலையை முடிச்சுட்டு பெண்கள் குழந்தையோட போய் லைன்லேயே போய் நிற்பாங்க. பாக்யராஜ் படம் வந்ததுன்னா அவ்வளோ கலக்கலாக இருக்கும். இந்த பக்கம் ரஜினி, இந்த பக்கம் கமல், 2 பேரும் சூப்பர் ஸ்டாரு. இவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு. நடுவில் இவங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்யராஜ் படம் தான் பயப்படுவாங்க. ஏன்னா வசூல்ல இங்கே போயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுவாங்க. அதனால பார்த்து விடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாருங்க நம்ம பாக்யராஜ் சார். முந்தானை முடிச்சு ஆஹா 1 வருஷம் ஓடிச்சிங்க. அந்த படத்துக்கு பெண்களுக்குன்னு தனியா ஷோ போட்டாங்க. பெண்களுக்குன்னு தனி பஸ் விடுறாங்களே, அந்த மாதிரி அந்த படத்துக்குன்னு தனியா பஸ் தியேட்டர்ல ஷோ கொடுத்தாங்க, ஷோ வச்சாங்க. அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் இன்னைக்கு ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த படமும் ஓடி இருக்காது. தெலுங்குல அதே படம் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி விட்டாங்க 100 டேஸ். அதே படத்தை ரீமேக் பண்ணாங்க, அதுவும் 100 டேஸ். அந்த அளவுக்கு பாக்யராஜ் சார் படம் பண்றாருன்னா அது அடுத்த மொழியில அதை ரீமேக் பண்றதுக்கு லைன்ல வந்து நிற்பாங்க அந்த கதைக்கு. நம்ம அமிதாப் பச்சன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அமிதாப் பச்சன் சார் அவர் ஹிந்தியில் ஆக்கிரி ரஸ்தான் ஒரு படம் எடுத்தார். இங்கே ஆல்ரெடி பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ண படம். அதுக்கு கதை வசனம் எல்லாம் எழுதி கொடுத்தவர் நம்ம பாக்யராஜ் சார் தான். அதுக்கு ஒரு கதை இருக்கு. இவர் நம்ம பாரதிராஜ் சார் நடுவில் கொஞ்சம் தேய்மானம் ஆயிடுச்சு. ஒரு சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி திருப்பி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு முயற்சி பண்ணாரு. அது ஒரு கதையெல்லாம் கொஞ்சம் அமைச்சு பார்த்தாரு, சரியா வரல. கடைசியில் பாரதி ராஜாவை கூப்பிட்டு விட்டாரு. யாரை? நம்ம பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி கதை சரியா வரலடா, கொஞ்சம் பண்ணி கொடுறான்னொன்னே, சார் குருநாதராச்சா கண்டிப்பாக பண்ணி கொடுங்களா, சரி இந்த ஒரு நாள் நைட் டைம் கொடுங்கன்னு சொல்லி டக்குன்னு ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த ஒரு நாள் நைட்லேயே ஆன்லைன் ஆர்டர் பண்ணி காலையில் வர வச்சு பாருங்க. நான் அவ்வளோ சூப்பராக இருந்ததாங்க. அந்த கதை தான் ஒரு கைதியின் டைரி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே படத்தை தான் இவர் வந்து ஹிந்தியில் பண்ணுறாரு. ஹிந்தியில் நம்ம யார்? நம்ம அமிதாப் பச்சன் சார் கதாநாயகன். சரி, பாக்யராஜை பற்றி தெரிஞ்சதுனால அவர் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. படத்தை போட்டு காமிச்சு ரொம்ப பிடிச்சிதான். ஆனால் என்ன சொன்னாரா, அந்த கிளைமாஸை மட்டும் மாற்றணுமான்னாராம். கிளைமாஸை மாற்றிட்டா படம் எப்படி? அதே கிளைமாஸ் தான் வேணும்னு சொல்லி நம்ம அமிதாப் பச்சன் சார் அடம் பிடிச்சாராம். கூட இந்த ஹிந்தி அவர் நண்பர்கள்லாம் அடம் பிடிச்சாங்களாம். அவர் சொன்னாரா, நான் வேற கிளைமாஸ் தரேன், அவங்க நல்லா இருக்கணும்னு. அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த வேற கிளைமாஸ் நடிச்சாங்களாம். ஆனால் படம் விட்டப்பறம் தான் பார்த்துதான் ஐயோ செம ஹிட்டுங்க ஹிந்தியில். அந்த படம் அந்த அளவுக்கு ஓடி இருக்கு. அப்பேற்பட்ட நம்ம பாக்யராஜ் சாரு அந்த அதாவது பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடிய இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணக்கூடியவர் நம்ம பாக்யராஜ் சார். நம்ம அமிதாப் பச்சன் சாரே அதை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எங்கேயும் பார்த்ததில்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு சில இயக்கங்கள் இருந்திருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய இருக்கும், இவ்வளோ சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைய ஒரு ஸ்டார் ஆக்க முடியலையே அப்படின்னு ஒரு கவலை வந்திருக்கும். அதற்காக அவரை நடிகையெல்லாம் வச்சு பார்த்தாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு வந்தது. நம்ம சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சாந்தனு பாக்யராஜ் சார் பையன் தாங்க நடிக்க வேண்டியது. அந்த நேரம் போய் கதை சொல்லியிருக்காரு நம்ம சசிகுமார். பாக்யராஜ் சாரும் சாந்தனும் உட்காந்து கதையை கேட்டுருக்குறாங்க. கேட்ட உடனே அவங்க பாக்யராஜ் சொல்லியிருக்காரு, கிளைமாஸில் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுப்பா, இப்படி மாற்றிக்கலான் இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம சசிகுமார் ஒத்துக்கல. கடைசியில் சசிகுமாரே என்ன பண்ணாரு, அவரே கதை நடிச்சார். படம் சூப்பர் கேட்டு அதிலே நம்ம சாந்தனு நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு ஒரு நடிகருக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கும். ஒரு அஜித் மாதிரி ஒரு ரேஞ்ச் அவர் அப்படியே வளர்ந்து வந்திருப்பாரு. அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு. சரி, அவங்க பர்சனல் வாழ்க்கையில நம்ம போகல. அவங்க பையன் கல்யாணம் சரி, அதில் அவங்க பொண்ணு லைஃப் எதுவுமே நம்ம போக வேண்டாம். ஸோ அவருக்கு சில இயக்கங்கள் இருந்திருக்கும். நேற்று வரை நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இறந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மன அழுத்தம், மனநோய்ங்கிறது பாதிக்கும். அவங்க சூழ்நிலை தோன்றி பணம் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாரு. ஸோ பாக்யராஜ் சாரு அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திடீர்னு மரணத்துக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம், காரணம் இல்லாமலே இருந்திருக்கலாம். ஸோ வாழ்க்கை என்பது நம்ம கையில் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவர் கையில தான். இப்போ திரையுலகம் வந்து இப்போ இதே பாக்யராஜ் பற்றி இன்னும் சொல்லலாம். இன்னும் சொல்லிட்டு போனால் 1 மணி நேரம் இந்த வீடியோ ஓடும். ஆனாலும் சில விஷயங்களோட நான் அதை முடிச்சுக்கிறேன். இழப்பு தான், இது ஈடுகட்ட முடியாது தான். இருந்தாலும் நாம வந்து இயற்கையே நம்ம எல்லாருக்கும் இயற்கை தான். ஸோ இந்த உரையை இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.